இன்னைக்கு ஸ்வீட் பொங்கல் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். பிரசாதம் செய்யும்போது இந்த மாதிரி நெறிஞ்சி எடுத்துக்கோங்க. இப்படி தான் பிரசாதத்துக்கு அரிசி எடுத்து செய்யணும். 1 கிளாஸ் அரிசி, அதே கிளாஸில் வந்து பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு. குக்கரில் வந்து கழுவி வச்சுருக்க இந்த அரிசியெல்லாம் போட்டுடலாம். பொங்கல் வந்து நல்லா குழைவாக வரணும். அதுக்காக கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசிலுக்கு வச்சுட்டா போதும். நல்லா குழைவாக வெந்து வந்துடும். இப்போ சாதம்லாம் நல்லா குழைவாக வந்திருக்கு. துவரம்பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பாலெல்லாம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காக வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெல்லம்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் வந்திருக்கு. வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு, முந்திரி திராட்சை போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து நெய். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் விட்டிங்கனாவே நல்லா கெட்டியாயிடும். இந்த மாதிரி பாயசம் மாதிரி இருக்காது, நல்லா கெட்டியாயிடும். இப்போ கடைசியாக வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொங்கல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். எங்களுடைய சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.